அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். இந்த வாலிபம் நிரந்தரமும் இல்ல, இந்த உடல் ஆரோக்கியம் நிரந்தரமும் இல்ல, இந்த காசு பணம் நிரந்தரமும் இல்ல, இந்த மனைவி மக்கள் நிரந்தரமும் இல்ல, இந்த பட்டம் பதவிகள் நிரந்தரமும் இல்ல. எத்தனையோ அவுலியாக்கள், பெரிய நாதாக்கள், நல்லடியார்கள் அவங்களோட முடிவு மாற்றமா அமைஞ்சிருக்கிறதா குர்ஆன்லே சொல்றார். 3 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா அவரை பத்தி இவரை பத்தி, அவர குறை இவர குறை, இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்க. மது அருந்தி அந்த நிலைமையில மௌத்தானவங்க எவ்வளவு பேர். மையத்தை வச்சிருக்குது வாயில இருந்து குடி மது மனம் வந்து கொண்டிரு. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இந்த மரணத்துக்கு பின்னால எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் காட்டப்படும். மையத்தை கபர்ல வச்சு பன்னீர் ஊத்தேலும் அத்தர் ஊத்தேலும் சந்தன குச்சி குத்தேலும் எல்லாம் செஞ்சாலும் அவருடைய செயலை வச்சுதான் அவருடைய கபர் அமையும். இன்னைக்கு நிறைய பேர் மாற்றமான செயல்களை செய்யறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, மக்களுக்காக வாழ்றாங்க. இந்த மக்கள் உங்களோட இறுதி நேரத்தில் சக்கராத்து நேரத்தில் வந்து உதவி செய்யலுமா? கிட்ட இருந்து வந்து அவங்க மலக்குள் மௌத்த இருந்து உங்களைய பாதுகாக்க இயலுமா? நானே உண்டை உருவாக்கி, நானே உண்டை தயாரிச்சு, நானே அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, நானே அதுக்கு உறுப்புக்களை வச்சு, நானே அதை எனக்கு முன்னால வச்சு எந்த கஷ்டத்தை கவலைய தேவைய சொன்னா அதுக்கு பார்க்க இயலுமா? அதுக்கு கேட்க இயலுமா? அதுக்கு நடக்க இயலுமா? அதுக்கு பிடிக்க இயலுமா? قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم من يريد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பாராட்டுகளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பாக்கியங்கள் ஏராளமானவைகள். அவைகளில் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை, கலிமாவை, ஈமானை அல்லாஹ் கொடுத்தான். இந்த பாக்கியத்தை மனிதர்களால கொடுக்க முடியாது, எந்த நபி ரசூலுக்கும் கொடுக்க முடியாது. இது நேரடியாக அல்லாஹ்வின் மூலம், படைத்தவனின் மூலம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், மய்யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ, நேர்வழியை நாடுகிறானோ, யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான், உள்ளத்தை இஸ்லாத்துக்காக திறந்து விடுகிறான். வமன் யுரித் அன் யுதில்லஹு, யாரை அல்லாஹ் வழித்தவர செய்ய நாடிவிட்டானோ, யஜஅல் சத்ரஹு ضيقا, அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியானதாக ஆக்கி விடுகிறான். உள்ளத்துல இந்த நல்ல சிந்தனைகள் வரவே மாட்டாது. கஅன்னமா யஸ்ஸஅது ஃபிஸ் ஸமா, வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு சிரமமோ கஷ்டமோ, வானத்தை சென்று அடைவது எவ்வளவு கஷ்டம், இதுவரைக்கும் உலகத்துல யாருமே போனது இல்லை. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அந்த மிஅராஜுடைய பயணத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முதல் வானம் அல்ல, 7 வானங்களையும் கடந்து சென்றார்கள். அதை தவிர இதுவரைக்கும் முதல் வானத்துக்கு கூட இந்த உலகத்தில் யாருமே போனதில்லை. எனவே வானத்துக்கு சென்று அடைவது எப்படி சிரமமோ அதே போல அவர்களுக்கு இந்த மார்க்கம், அதாவது ஈமான், இஸ்லாம் அல்லது நல்லதை எடுத்து நடப்பது அவர்களுக்கு கஷ்டமாயிருக்கும். எனவே உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த உடலை படைத்தவன் தான் இந்த உடலுக்கு சொந்தக்காரன், இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தக்காரன், இந்த உள்ளத்துக்கும் சொந்தக்காரன். யாருடைய உள்ளமும் யாருடைய கையிலையும் இல்லை. எங்களோட உள்ளங்கள் கூட எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. எங்களோட உள்ளங்களும் உள்ளம், அந்த இருதயம் எங்களோட உடல்ல இருந்தாலும் கூட அது எங்களோட கண்ட்ரோல்ல இல்லை, அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி உள்ளம் எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தா நாங்கள் கவலைகளை உருவாக்கி கொள்ள மாட்டோமே. கவலை உள்ளத்துல வருவதே, அது எப்படி வருது? அது யாரால வருவது? அது எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தா எங்களுக்கு எப்பயும் நாங்கள் உள்ளத்தை சந்தோஷமாவே வச்சுக்கொள்வோம். அதனால உள்ளங்கள் எங்களோட சொந்த கட்டுப்பாட்டில் இல்லை, அது படைத்தவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான். முழு மனிதர்களுடைய, முஸ்லிம்களுடைய அல்ல, முழு மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ். முழு மனிதர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி 2 விரலுக்கு மத்தியில் உள்ளதை லேசாக திருப்பேலுமோ அதே போல அல்லாஹ் இந்த உள்ளங்களை அவனுடைய விருப்பப்படி யுகல்லிபு கைஃப யஷா, அவன் எப்படி விரும்புகிறானோ உள்ளங்களை மாற்றி அமைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை தான், அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. நபி இப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தித்து இருக்கிறாங்க. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள், அல்லாஹும்ம இன்ன குலூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள், வ நவாசியனா எங்களுடைய நெற்றி முடிகள், வ ஜவாரிஹனா எங்களுடைய எல்லா உறுப்புகளும், பியதிக் உன்ட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, உன்ட கையில தான் இருக்குது எல்லாம். லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ, இதுல எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. நாங்க வயிற்று வலியை உருவாக்கி கொள்ள மாட்டோமே, நாங்க தலைவலியை உருவாக்கி கொள்ள மாட்டோமே, நாங்க பல்லு வலியை உருவாக்கி கொள்ள மாட்டோமே. இதெல்லாம் எங்கட கண்ட்ரோல்ல இருந்தா அப்ப இது யாருடையோ கையில இருக்கு, கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை உண்டாக்கினவன், இதை உருவாக்கினவன் அவனே தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான். லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ, அணு அளவு கூட இது எதுவும் எங்கட கட்டுப்பாட்டில் இல்லை. ஃபஇதா ஃபஅல்த ذلك பினா, யா அல்லாஹ் எங்களை கொண்டு, இந்த உடல் உறுப்புகளை கொண்டு, என்னை கொண்டு ஏதாவது நீ செய்வதாக இருந்தால், நான் செய்வதாக இருந்தால் அல்ல, நீ செய்வதாக இருந்தால், எங்களை கொண்டு அல்லாஹ் செய்ய வைக்கிறான். ஃபகுன் அன்த வலியனா, நீயே பொறுப்பாக இருப்பாயா. என்னால் ஏதாவது ஒரு காரியத்தை நீ நடத்துவதாக இருந்தால் அந்த காரியத்துக்கு நீயே பொறுப்பாக இருந்து, வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸபீல், எங்களுக்கு சரியான வழியை காட்டி தருவாயா. இதை விளங்கினோம் என்றால் ரொம்ப லேசி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த உடல் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. இன்று கவலையான விஷயம், உலகத்துல மனிதர்கள் என்னென்னமோ ஆராய்ச்சி செய்து எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய, அதிசயப்படக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அல்லாஹ்ட படைப்பினங்கள் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒன்றும் கொண்டு வந்து கண்டுபிடிக்க இல்லை, எதுவும் இவங்களால உருவாக்கப்பட்டது இல்லை, அல்லாஹ் உருவாக்கினத்துல இருந்து உருவாக்குறாங்க. ஃப்ளைட்டா இருக்கலாம், ஷிப்பா இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி என்னென்ன எதுவாகவும் இருக்கலாம். இவங்களே அதெல்லாம் உருவாக்கி அதுல இருந்து உருவாக்க இல்லை. இந்த மண்ணில் முயற்சி செஞ்ச மனிதன் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறார். அது ஏலும் முயற்சி செஞ்சா கண்டுபிடிக்க இயலும். ஆனா இதனுடைய அடிப்படைகளை உருவாக்கினவன் அல்லாஹ்.
வானத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த அவ்வளவு படைப்பினங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், படைத்தவன். எனவே எதையோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இவனை உருவாக்கினவன் யார், என்னை படைத்தவன் யார், என்னை பரிபாலிக்கிறவன் யார், என்னை பாதுகாக்கிறவன் யார், எனக்கு உணவளிப்பவன் யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள. இன்னைக்கு உலகத்துல 800 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றாங்க. அதுல முஸ்லிம்கள் ஒரு 200 கோடி கிட்டத்தட்ட. அந்த முஸ்லிம்கள்லையும் அல்லாஹ்வை சரியா விளங்கினவங்க ஒரு சிறிய ஒரு கூட்டம். 600 கோடிக்கு மேல மக்கள் படைச்சவனை விட்டுட்டு படைச்சவன் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கைகளால தயாரிச்சது எப்படி, ஒவ்வொரு காரை தயாரிக்கிற மாதிரி, வாகனம் ஒன்றை தயாரிக்கிற மாதிரி, பொதுவான ஏனைய சாமான்களை தயாரிக்கிற மாதிரி அவங்களே ஏதோ ஒன்றை தயாரிச்சு கொண்டு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கிட்டே கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனையும் தேவையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதை சரியா பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு புத்தி அற்ற தன்மை, மடத்தன்மை. ஏண்ட கையால உருவாக்கப்பட்டது, அது உருவாக்கப்பட்டதே ஏண்ட கையால, அது தயாரிக்கப்பட்டதே என்னால, அது இந்த நிலைமைக்கு வந்ததே என்னால. நானே ஒன்றை உருவாக்கி, நானே ஒன்றை தயாரிச்சு, நானே அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, நானே அதுக்கு உறுப்புக்களை வச்சு, நானே அதை எனக்கு முன்னால வச்சு எந்த கஷ்டத்தை கவலைய தேவைய சொன்னா அதுக்கு பார்க்கலுமா, அதுக்கு கேட்கலுமா, அதுக்கு நடக்கலுமா, அதுக்கு பிடிக்கலுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் கேட்கிறான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். இன்னல்லதீன ததுஊன் மின் தூனில்லாஹ், படைத்தவனை விட்டுவிட்டு நீங்க யாரையெல்லாம் வணங்கி கொண்டு உதவி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நீங்க வணங்கக்கூடியவைகள் எல்லாமே படைத்த அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர, அவனை தவிர உள்ள அவ்வளவு படைப்பினங்களும் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடியார்கள். நீங்களும் ஒரு படைப்பு, அதுவும் ஒரு படைப்பு. நீங்க வணங்கக்கூடியதும் ஒரு படைப்பு, அவனால படைக்கப்பட்டது. அந்த மண் அவனால படைக்கப்பட்டது, அந்த கல் அவனால படைக்கப்பட்டது. நீங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர். படைப்பினங்கள் படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். படைப்பினங்கள் படைத்தவனை வணங்க வேண்டும். படைப்பினங்கள் படைத்தவனை வணங்க வேண்டும். படைத்தவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி ஒவ்வொன்றுக்கு நீங்க மக்கள் முயற்சி செய்கிறாங்களோ, ஒவ்வொன்றை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்களோ, அதே போல படைத்தவன் யார் என்பதை ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சா, தேடி விளங்க ஆரம்பிச்சாங்கன்னா, கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு சரியானதை விளங்கிக் கொள்வாங்க. இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும். நீங்க யாரை வணங்குறீங்களோ, யாருக்கிட்ட உதவியை கேட்குறீங்களோ, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க உங்களுக்கு பதில் அளிக்கிறாங்களா? நிச்சயமாக அவங்களால பதில் அளிக்க முடியாது. அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, இப்படி கேட்கிறான் அல்லாஹ். இது யாரும் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்ல, படைத்தவன் கேட்கக்கூடிய கேள்வி. முழு மனிதர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். நீங்கள் எந்த உருவங்களுக்கு காலை வைத்திருக்கின்றீர்களோ அந்த கால் நடக்க முடியுமா? அந்த காலால நடக்கும் காலா என்று கேட்கிறான். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அந்த கால்களால் நடக்க முடியுமா? அம் லஹும் ஐதீன் யப்துஷூன பிஹா, அல்லது அந்த கைகளால் பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான். பிடிக்க முடியுமான கையாது. கையை தயாரிச்சிருக்கிறாங்க, அந்த உருவத்துக்கு கை வச்சிருக்கிறாங்க. அந்த கை பிடிக்கக்கூடிய கையா? அந்த உருவத்துக்கு கால் வச்சிருக்கிறாங்க, அது நடக்கக்கூடிய காலா? அந்த உருவத்துக்கு கண் வச்சிருக்கிறீங்க, அது பார்க்கும் கண்ணா? அந்த உருவத்துக்கு காது வச்சிருக்கிறீங்க, அது கேட்கும் காதா?
அந்த காலால நடக்க முடியுமா? அந்த கையால பிடிக்க முடியுமா? அந்த கண்ணால பார்க்க முடியுமா? அந்த காதால கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படியா கொஞ்சம் உண்டா வணங்குறீங்க? அப்படியா கொஞ்சம் ஒண்டுகிட்டேயா உங்களோட கஷ்டத்தை, கவலையை, பிரச்சனையை சொல்றீங்க? பார்க்க இயலாத, கேட்க இயலாத, நடக்க இயலாத, பிடிக்க இயலாத ஒண்டுகிட்டேயா சொல்றீங்க? இதேன் விளங்கி கொள்ளாம இருக்கிறீங்க என்று தான் கேட்கிறான். இவ்வளவு தெளிவான விஷயத்தை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும், நீங்க ஒரு புள்ள வந்து எனக்கிட்ட ஒரு டஃபிய கேட்குது, அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொன்னா இந்த இதுகிட்ட போய் கேளுங்க, இந்த உருவத்துக்கிட்ட போய் டஃபி கேளுங்கன்னா அதை எங்ககிட்ட கேட்கும் பைத்தியமாயிடும். அதனால எனக்கு தர முடியுமான்னு கேட்கும். தெளிவான விஷயங்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எங்களை படைத்தவனை, பரிபாலிக்கக்கூடியவனை, எங்களோட சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன், எங்களை உண்டாக்கினவன், உருவாக்கினவன், உறுப்புகளை தந்தவன், உயிரை தந்தவன், வாழ்க்கையை கொடுத்தவன், வாழ்க்கையுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அந்த இதே உயிரை திரும்ப எடுக்கக்கூடியவன், திரும்பி போறோம் அவனிடத்துல தான். எனவே அவனைத்தான் நாங்கள் விளங்கி ஏற்றுக்கொண்டு, அவன் எப்படி நாங்க வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அப்படி வாழ வேண்டும். இது ஒவ்வொரு மனிதருடைய கட்டாய கடமை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பாக்கியம், இந்த ஈமான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம், இது யாரும் அவங்களோட திறமையால, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த நேர் வழியை எங்களுக்கு காட்டி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த சரியான வழியை காட்டி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ், அவன் எங்களுக்கு இந்த வழியை காட்டாவிட்டால் நாங்கள் நேர் வழியில் இருக்க முடியாது, இந்த சரியான வழியில நாங்கள் இருக்க முடியாது. எனவே இந்த நேர்வழியை காட்டி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதனால தான் எங்களுக்கு, நாங்க முஸ்லீம்களா இருக்கலாம், நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும், எங்களுக்கு நாங்க அல்லாஹ் இடத்துல நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால தான் அல்ஹம்து சூரா தொழுகையில கட்டாயமாக லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யாரு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓத இல்லையோ அவருக்கு தொழுகையே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான், இந்த ஹதீஸை வச்சு தான் நாங்க ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூராவை இமாமா இருந்தாலும் மௌமூமா இருந்தாலும் கட்டாயம் ஓதணும். இந்த ஹதீஸை வச்சு இந்த அல்ஹம்து சூரால நாங்க அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டி, நீதான் எல்லாம் என்று சொல்லி நாங்க அவனிடத்துல ஒரு முக்கியமான ஒரு தேவையை முன்வைக்கிறோம். அது என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டித்தா. இஹ்தினா அஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எனக்கு காண்பித்து தருவாயா. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ. பாக்கியம் பாக்கியம் என்று மக்கள் உலக வஸ்துக்கள் கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பாக்கியம் என்று பெருசா சொல்றதுக்கு கொண்டு இல்லை. வீடு பாக்கியம், வாகனம் பாக்கியம், காணி பாக்கியம், இப்படி உலக வஸ்துக்கள் இதெல்லாம் பொதுவான பாக்கியங்கள், பொதுவா அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள். இதெல்லாம் நிரந்தரமான பாக்கியங்கள் இல்லை, இதெல்லாம் தற்காலிகமான பாக்கியங்கள். இந்த வாலிபம் நிரந்தரமும் இல்லை, இந்த உடல் ஆரோக்கியம் நிரந்தரமும் இல்லை, இந்த காசு பணம் நிரந்தரமும் இல்லை, இந்த மனைவி மக்கள் நிரந்தரமும் இல்லை, இந்த பட்டம் பதவிகள் நிரந்தரமும் இல்லை. ஒன்று நிரந்தரம் இல்லை, தற்காலிகமான ஒரு பாக்கியம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. ஒருவனுக்கு மரணம் மௌத்து வந்தால் இந்த எல்லா பாக்கியங்களும் இவரை விட்டு ஒதுங்கிடும், அல்லது இவர் அதை விட்டு ஒதுங்கிடுவார். ரெண்டு ஒன்று நடக்கத்தான் போகுது. உண்மையான பாக்கியம் எது தெரியுமா? இந்த வாழ்க்கைக்கு அடுத்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எவன் வெற்றி பெற்றானோ அவன் தான் உண்மையாக வெற்றி பெற்றவன்.
فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், இவன் நரகத்திலிருந்து, நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் அனுப்பி வைக்கப்படுறார், அவர் தான் வெற்றி பெற்றவர். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நேர் வழியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். யாரும் திருப்தி அடைய இயலாது. நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இல்லை, பயந்து கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் பயப்படணும்? மவுத் வரைக்கும். எது வரைக்கும் பயப்படணும்? மவுத் வரைக்கும் பயப்படணும். எங்களோட கடைசி முடிவு எப்படி ஆக போதோ தெரியாது. எத்தனையோ அவுலியாக்கள், பெரிய நாதாக்கள், நல்லடியார்கள், அவங்களோட முடிவு மாற்றமா அமைஞ்சிருக்கிறதா குர்ஆன்லே சொல்றார். وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانْسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. அல்லாஹ் சொல்றான், ஒருவருடைய சம்பவத்தை நபியே மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்ட ஒருவர், ஒரு விசேஷமான மனிதர். அவருடைய முடிவு அல்லாஹ் சொல்றான், அவருடைய முடிவு, கடைசி முடிவு எப்படி அவருடைய ஆகிவிட்டது என்றால், மஸலுஹு கமஸலில் கல்ப், அவருடைய இறுதி முடிவு அல்லாஹ் சொல்றான், அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் என்று சொல்றான் குர்ஆன். பெரிய அவுலியா, பெரிய நாதா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவர், பல்ஆம் பின் பாஊரா. அவர் முடிவும் பயங்கரமா அமைச்சு காஃபிராக இறந்தார். அதனால பயந்து கொண்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும், அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும், பாவங்களுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கணும், எங்களோட குறைகளை தான் தேடிக்கொண்டே இருக்கணும், எங்களோட குறைத்தான் எங்களுக்கு விளங்கணும். ஆனால் ஷைத்தான் எங்களோட குறைய மறைக்கிறதுக்கு மக்கி அவங்களோட குறைய காட்டுறான். 3 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா அவரை பற்றி இவரை பற்றி, அவரோட குறை இவரோட குறை, இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்காது. நாங்கள் அல்லாஹ் இடத்துல மண்டாடணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும், யா அல்லாஹ் என் பலஹீனங்களை எனக்கு காட்டித்தாயா அல்லாஹ், என் தவறுகளை எனக்கு உணர்த்தியா அல்லாஹ், என் தவறுகளை எனக்கு காட்டித்தாயா அல்லாஹ். இப்படி நாங்கள் அல்லாஹ் இடத்துல சொல்லி சொல்லி எங்களோட தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யோம். எங்களோட முடிவு நல்லதா அமையணும். எங்களோட முடிவு நல்லதா அமையணும். பாவங்களில் ஈடுபடாதீங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க மௌத்தாவுறவங்க எவ்வளோ பேர், செத்து போகக்கூடியவங்க எவ்வளோ பேர், மது அருந்தி அந்த நிலைமையில மௌத்தானவங்க எவ்வளோ பேர், மையத்தை வச்சிருக்குது வாயில இருந்து குடி மது மனம் வந்து கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். குடிச்சிட்டு ஸ்விமிங் பூல்ல பாயிறார், அதே நிலைமையில மௌத்தான சம்பவங்கள். யாருக்கு என்ன உறுதி எனக்கு இந்த நேரத்தில் மௌத்து வராதுன்னு சொல்லி? இன்னைக்கு எங்கட முஸ்லிம்களே பலர்கள் எந்த சிந்தனையும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை. அவங்களோட நேரம் காலம் பாவத்திலே கழியுது. ஜினாலையும் குடியிலையும் வட்டிலையும் பலர்கள். ஜும்மாக்கு மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போய் போதாது. இந்த பயான்களோட நோக்கம் வெறும் சடங்கல்ல. வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவு போனோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் முஸ்லீம். அவர் அல்ல முஸ்லீம், வாழ்க்கையில முஸ்லீம் இருக்கணும். இஸ்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும். அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறார். இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமான நுழைங்க என்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய செல்வம் பாக்கியம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்து மரணிக்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் குர்ஆன்ல எங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கொள்றான். இந்த பெரிய பாக்கியத்தை தந்துட்டு சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க மரணிக்க கூடிய நேரத்துல முஸ்லிமாகவே ஒழிய மரணிக்காதீங்க. நீங்க முஸ்லிமா மரணிக்கணும் என்றா தமூதூன கமா தஹ்யவுன், முஸ்லிமாக வாழ்ந்தாதான் முஸ்லிமாக மரணிக்கலாம். துஹ்ஷரூன கமா தமூதூன், நீங்க முஸ்லிமாக மரணிச்சாதான் முஸ்லிமாக எழுப்பாட்டப்படுவீங்க. போன்ற கூத்தெல்லாம் போட்டு செய்த எல்லா பாவத்தையும் செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் என்று இப்படி வாழ்ந்து அந்த நிலைமையில மௌத்து வந்தா, தௌபா இஸ்திக்ஃபார் இல்லாம மௌத்தானா முடிவு பயங்கரமா அமையும்.
சக்கராத், உயிர் பிரியக்கூடிய நேரம், முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இந்த மரணத்துக்கு பின்னால எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடம் காட்டப்படும். அதனால தான் நல்லவர்கள் சிரிச்சு கொண்டு போறாங்க. ஈமான் இஸ்லாம் கலிமா இல்லாம படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்கி மரணிக்கிறவன் அவனுக்கு நரகம் தான் கண்ணுக்கு காட்டப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். வெளிரங்கத்துல உடுப்பாட்டேலும், வெளிரங்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் செய்யலும், கோட் ஷூட் இருக்கிற எல்லாத்தையும் அணிவிச்சு அவரை பெரிய பென்ஸ்ல அந்த புடத்தை கொண்டு போவேலும், எதையும் எதுலையும் கொண்டு போவேலும். ஆனா அவர் போறார் நரகத்துக்கு தான். மையத்தை கபர்ல வச்சு பன்னீர் ஊத்தேலும், அத்தர் ஊத்தேலும், சந்தன குச்சி குத்தேலும் எல்லாம் செஞ்சாலும் அவருடைய செயலை வச்சு தான் அவருடைய கபர் அமைய போகுது. இன்னல் கபர் அவ்வளவு மன்சிலி மின் மனாசிலில் ஆகிரா فمن نجا من فما بعده ايسر ومن لم ينج من فما بعده اشد. கபர் இந்த மண்ணறை குழியில வைக்கிறோமே, அந்த குழி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வெறும் மண் குழி அல்ல, அது எங்களோட பார்வைக்கு மண் குழி தான் அது. ஆனால் அது ஒன்று சொர்க்கத்தின் பூங்கா அல்லது நரகத்தின் நெருப்பு குழி என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் மௌத்துக்கு பின்னால ஒருவர் மௌத்துக்கு பின்னால சந்திக்கக்கூடிய முதல் இடம் கபர் தான். யார் அதுல ஈடேற்றம் அடைகிறாரோ அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா இடமும் ஈடேற்றமாக அமையும். யார் அதுல ஈடேற்றம் அடைய இல்லையோ அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா இடமும் கஷ்டமா தான் இருக்கு. அங்க பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, உமாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல, கூட்டாளிமார்களும் இல்ல, நண்பர்களும் இல்ல, யாரும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மாற்றமான செயல்களை செய்யறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, மக்களுக்காக வாழ்றாங்க. இந்த மக்கள் உங்களோட இறுதி நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் வந்து உதவி செய்யலுமா? கிட்ட இருந்து வந்து அவங்க மலக்குள் மௌத்த இருந்து உங்களைய பாதுகாக்க இயலுமா? சக்கராத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க இயலுமா? கபரு குழியில வச்சதுக்கு பின்னால் உள்ள தண்டனையிலிருந்து பாதுகாக்க இயலுமா? யாரால என்ன செய்யணும்? ஒத்தராலே ஒன்று செய்யல. அவங்க கூட வேலையை பார்ப்பாங்க அடக்கிட்டு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துல கேட்கப்படும். அவங்க தனிப்பட்ட முறையில படிச்சு விளங்கி ஈமான் இஸ்லாத்தோட நம்பிக்கையோட உறுதியோட நல்ல அமல்களை செஞ்சு அவங்களோட ஆகிரத்தை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவங்க தயாரிச்சு கொள்ளும். ரசூலுல்லாஹ் தண்ட மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா இஅமலி ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. ஏ ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ்வுடைய ஈர கொழுந்து அன்பு மகள். ரசூலுல்லாஹ்வுடைய 4 பெண் பிள்ளைகள்ல மொத்தம் 6-7 பிள்ளைகள் எல்லாருமே மௌத்தா விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம் வரைக்கும் ஹயாத்தோட உயிரோடு இருந்தது இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அந்த ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, அன்பு மகளை பார்த்து, மகளே உங்களுக்காக நீங்க அமல் செஞ்சுக்கோங்க. ஏமலி, உங்களுக்காக நீங்க அமல் செஞ்சுக்கோங்க. ஏனென்றா கியாமத்துடைய நாளையில, மறுமை நாளையில என்னையால உங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. நீங்க என்ற மகள் என்றதுனால நீங்க அமல் இல்லாம நன்மையான காரியங்களை செய்யாம மாற்றமா வாழ்ந்து மௌத்தானா நீங்க என்ற மகள் என்றதுனால எனக்கு உதவி செய்ய இயலாது. இதுதான் அந்த கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், பொதுவான ஷஃபாத்துகள் இருக்குது. அதுக்குரியவங்க அந்த ஷஃபாத்து அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. அது பொதுவானது, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. என்ற மனைவி என்றதுனால, என்ற மகள் என்றதுனால அவங்க அமல் செய்யாம, அவங்க நன்மையான காரியங்களை செய்யாம, அவங்க மாற்றமா வாழ்ந்து அதே நிலைமையில மௌத்தானாங்கன்னா அவங்களுக்கு நரகம் முடிவு செய்யப்பட்டா என்னையால் உதவி செய்ய இயலாது. அதனால உங்களோட ஆகிரத்துக்காக நீங்க தயாரிச்சுக்கோங்க. وَأَلَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் பதிவு செய்யப்படுகிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவன் செஞ்ச நன்மைகள் தீமைகளை வைத்து அவனுக்கு ஆகிரத்தில் மறுமை வாழ்க்கையில்
அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். அவருடைய செயலேடு அவருடைய கையில கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இந்த உன்னுடைய செயலேடு. உலகத்தில் 50 வருடம் 80 வருடம் வாழ்ந்துட்டு வந்தாய். அந்த வாழ்ந்த காலத்தில் செஞ்ச நன்மைகள் தீமைகள் அத்தனையும் இந்த செயலேட்டுல இந்த பட்டோலையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசி, நீயே முடிவு செய். இன்றைக்கு அரசாங்கத்தில் அந்த அதுக்கு பொறுப்பா போடப்பட்டவங்க வாராங்க, எங்களோட முழு டீட்டெயிலையும் போன்ல இருந்து எடுத்துடுறாங்க. 10 வருஷம் இவர் செஞ்ச வியாபாரம், இவரோட டிரான்சாக்சன், கொடுத்தது எடுத்தது எல்லாம் கண்டத்தோட இங்கே மயங்கி முழுறாங்க மக்கள். இங்கே பயப்படுறாங்க, இப்படி பயந்து ஓடி ஒளிறாங்க. என்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டாங்கடா, எனக்கு தப்பே இல்லாதே, என்னைய ஜெயில போட்டுருவாங்களே. இதுக்கே இப்படி ஏற்பாடு ஏண்டா மனிதன், இதுக்கே இப்படி மயங்க விழுறானேண்டா, இதுக்கே இவ்வளவு பயப்படுறானேண்டா. கியாமத்துடைய நாள் நாங்க எல்லாம் நினைக்கிறோமா? எல்லாம் அதெல்லாம் பழைய கதை, செஞ்சு முடிஞ்ச கதை, அது ஒத்தருக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ, அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ. நீங்க செஞ்சுட்டு மறந்து போறீங்க, நாங்க எல்லாம் கணக்கெடுத்து வச்சு எங்கள்கிட்ட முழு ரெக்கார்டும் இருக்கு. மனிதனால தயாரிக்கப்பட்ட இந்த சிப்பால அவன் அன்றைய நாள் அவன் அந்த மாதத்துல பேசின பேச்சு ஒவ்வொரு வார்த்தையை எடுக்கலுமேடா. இந்த மூளைகளை தயாரித்தவன் அவனுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம்? அல்லாஹ்வை விளங்க இல்லை மக்கள், படைச்சவனை விளங்கி கொள்ள இல்லை, படைப்பினங்களை விளங்கிக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் எவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்குதோ தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. இருக்கிற காலத்துக்குள்ள அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய எங்களோட ஆகிரத்துக்காக, எங்களுக்காக, எங்களோட நல்ல முடிவுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் தயாரிப்புகளில் ஈடுபடுவோம். புத்தி இல்லைன்னா கேள்வி கணக்கும் இல்லை, புத்தி இல்லைன்னா சொர்க்கவாதி. ஹதீஸ்ல அப்படித்தான் வந்து அக்ஸர் அஹ்லுல் ஜன்னத்தி அல் புலா என்று வந்திருக்கு. எனவே யாருக்கு நல்ல புத்தி விளப்பங்கள் இருக்குதோ, எங்களோட துனியாவுடைய காரியங்கள், உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லா பார்த்து கேட்டு விளங்கி படிச்சு நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல துப்பரவா சக்சஸாக வெற்றிகரமாக அமைச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்கிற மாதிரி இதே அறிவை, இதே புத்திய நாங்க பாவிச்சு எங்களோட ஆகிரத்துடைய சக்சஸுக்காக, எங்களோட ஆகிரத்துடைய வெற்றிக்காக, எங்களோட ஈடேற்றத்துக்காக நாங்க முயற்சி செய்யணும் என்று தான் குர்ஆன் சொல்லுது. நாங்கள் உங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறோம், அறிவை தந்திருக்கிறோம், உங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறோம், நபியை உங்களுக்கு தந்திருக்கிறோம். நபியுடைய வாழ்க்கை வரலாறு தெளிவா இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் தெளிவா இருக்கு. படியுங்க, மார்க்கத்தை அறிஞ்சுக்கோங்க, விஷயத்தை விளங்குங்க, உங்களோட வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்களோட ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்யணும்னு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது தூங்குறதா இருக்கட்டும், போறதா இருக்கட்டும், பயணமா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையை நடத்துற எல்லா அவ்வளவு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. விளங்க இல்லைன்னா அது குற்றவாளி, நாங்க தான் குற்றவாளி. அதனால மேலான சகோதரர்களே, தெரியாது என்று சொல்றத கொண்டு தப்பே இல்லாது. தெளிவா சொல்றேன், எனக்கு தெரியாவே, எனக்கு சப்ஜெக்ட் விளப்பம் இல்லை, இதை கொண்டு நாங்க யாரும் அல்லாஹ் கிட்ட தப்பே இல்லாது. அரசாங்கத்துல சட்டங்களை படிக்காம விளங்காம தவறுகளை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால தெரியாதேன்றதுனால உங்களுக்கு ஃபைன் பண்ண மாட்டானா? பாவம் இவருக்கு தெரியாது, அதனால தான் இவர் செஞ்சில்ல என்று எக்ஸ்கியூஸ் கிடைக்குமா? தெரியாம இருந்தது ஒரு குற்றம், தவற செஞ்சது இன்னொரு குற்றம், டபுள் ஃபைன் வரும். சரிக்கேண்டா, நீங்க இந்த வேலையை செய்ய முந்தி இந்த வேலையை விளங்கித்தான் செஞ்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால அது சம்பந்தமான ஒரு வாகனத்தை எப்படி ஓட்டணும், போகணும், வரணும், நாட்டுடைய சட்ட திட்டங்கள், ரோடுடைய ரூல்ஸ், சட்ட திட்டங்கள் எல்லாம் விளங்கித்தான் நீங்க வாகனத்தை கைக்கு எடுக்கணும், ஓட்டணும். நீங்க விளப்பம் இல்லாம எடுத்து ஓட்டிட்டு நீங்க உங்களோட இஷ்டப்படி ஓட்டி தவற செஞ்சதுக்கு பின்னால எனக்கு தெரியாதுன்றது மன்னிப்புக்கு காரணம் இல்லை, அது குற்றம் தான். இங்கேனாலும் ஏதாவது சமாளிச்சு கொள்ளையிலும், அங்க சமாளிக்க இயலாது, அங்க உதவிக்கு யாரும் இல்லை. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யாரையும் எதிர்பார்த்து கொண்டு வந்துடாதீங்க.
உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உங்களோட பிள்ளைகள் உதவி செய்ய மாட்டாங்க. எனவே அல்லாஹ் போதுமானவன். மேலான சகோதரர்களே, இந்த தீன், இந்த இஸ்லாம், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும். இந்த குர்ஆன் முழு உலகத்துக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் முழு மனிதர்களுக்கு. கவலையான விஷயம், நாங்க எல்லாம் குற்றவாளிகள், நாங்க எல்லாம் குற்றவாளிகள். இந்த உண்மைகளை நாங்க உலகத்துக்கு எடுத்து சொல்ல இல்லை, கோழைகள் அப்படிதான் சொல்லும். எங்களுக்கு அல்லாஹ் பத்தி எடுத்து சொல்றது பயம். ஒவ்வொருத்தனே ரப்ப அல்லாஹ், ஒவ்வொருத்தனை உருவாக்கினவன் அல்லாஹ், ஒவ்வொருத்தன கண்ணுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், வேற எவனும் இல்லை. எந்த கடவுளாவது சொன்னாரா நான் தான் இந்த கண்ணை தந்தேன், நான் தான் இந்த உறுப்புகளை தந்தேன் என்று எவனாவது சொன்னானா? யாருமே சொல்ல இல்லை. சொன்னவன் அல்லாஹ் மட்டும்தான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். ரெண்டு கண்களை நான் கொடுக்கவில்லையான்னு கேட்கிறான். தாயுடைய கற்ப அறையில, அந்த இருட்டு அறையில, 3 இருள்களுக்கு அங்கால உங்களை நாங்கள் உருவாக்கினோம் என்று குர்ஆன் சொல்றார். இந்த மூளைய, கிட்னிய, கொடலை, இந்த மூளைக்கு போடக்கூடிய நாடி நரம்புகளை அந்த இருட்டறையில அழகான முறையில் அமைச்சானே. யாரால முடியும்? உலகத்தை எந்த கடவுளால முடியும்? அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். எனவே ஒவ்வொருத்தனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், ஒவ்வொருத்தரை உருவாக்கினவன் அல்லாஹ். அவன் அல்லாஹ் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார். எனவே அந்த தெரியாத மனிதருக்கு அல்லாஹ் இவன் தான், உங்களை படைத்தவன் இவன் தான் என்று அறிமுகப்படுத்துறது எங்களோட கடமை இல்லையா? நாங்க விளங்கி இருக்கிறோம், அவங்க விளங்காம இருக்கிறாங்க. அவங்கள குறை சொல்றது அல்ல, அவங்கள விளங்கப்படுத்துவோம். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் இதைத்தான் சொல்லு. இந்த செய்தியை, இந்த உண்மையான செய்தியை மக்களுக்கு கொடுங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லு. ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதது அவங்களோட விருப்பம். எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது, சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கவும் இயலாது. இந்த நாட்டில் எல்லா மக்களும் நிம்மதி சந்தோஷமாக வாழணும். எல்லா மக்களோட பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும் என்றா இவங்க ஈமான் இஸ்லாத்தோட படைச்சவனுக்கு வழிபட்டு வாழ்ந்தா தான் இவங்க நிம்மதியா வாழுவாங்க. படைச்சவனுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு நிம்மதியா வாழ இயலாது. வெளிரங்கத்துல நிம்மதி மாதிரி இருக்கும், நிம்மதி இல்லை. எரும மாடு சேத்துக்குள்ள இறங்கி கொண்டு அது எவ்வளவு நல்லா இருக்கு. அங்கே 2 அட்டைகள் வந்து அதுல உடலைக்கிற ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொண்டு இருக்குது. ஆனா அது நினைக்கிறது நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதே மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் சொத்து, செல்வம், வீடு, வாசல், வாகனங்கள், இந்த காசு பணத்துல அவங்க நினைக்கிறாங்க நிம்மதியா இருக்கிறேன். நிம்மதி இல்லை. ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட முறையில பேசி பார்த்தா தான் விளங்குது எவ்வளவு கவலைகளை சுமந்து இருக்கிறாங்க. தற்கொலை செஞ்சு கொள்றாங்க, சூசைட் பண்ணி கொள்றாங்க. எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை. நிம்மதி இருக்கு இஸ்லாத்துல, நிம்மதி இருக்கு ஈமான்ல, நிம்மதி இருக்கு ஈமான் அமல்ல, திக்ர்ல. எனவே அல்லாஹ் கிருபை செய்வான். இதோட கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். மேலான சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல் இதுக்கு யார் ஆரம்பத்தில் காணி கொடுத்தாங்களோ, இதெல்லாம் யாரு கட்டி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சாங்களோ, அல்லாஹ் அவங்கள ஹயாத்தோட மௌத்தானவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மேலான சொர்க்கத்தை கொடுப்பானா. ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானா. பெரிய பாக்கியம் மேலான சோலை இப்படி இடங்களை அமைக்கிறது லேசி கொண்ட பாக்கியம் இல்லை. எங்களால பெரிய அமல் செய்யல. விடிய தொந்து கொண்டு கேளுமா, எந்த நாளும் நோம்பு பிடிக்க இயலுமா, எந்த நாளும் திக்ர் செஞ்சு கொண்டு லட்சக்கணக்கான திக்ர் செய்ய இயல தானே. ஆனா அப்படி அமல் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்க இயலும் தானே. இப்ப இந்த இடத்தை உருவாக்கினவங்க இது எவ்வளவு காலம், இந்த இடத்தை கொடுத்தவங்க எப்ப கொடுத்தாங்க, எவ்வளவு நாள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்க. அவங்க செல்ல அதிகமானவங்க மௌத்தாவி தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட கபருக்கு இதுல நன்மை எல்லாம் போகுமா இல்லையா? இந்த அவ்வளவு பேரும் ஜும்மாக்கு கொண்டு கூடி இருக்கிறோம், 5 நேரம் தொழுக, அமல் இபாதத்துகள், அவங்க அல்லாவுக்காக இதை செஞ்சிருந்தாங்கன்னா நன்மை போயிட்டு கொண்டே இருக்கு. இதுக்குத்தான் சதகா ஜாரியா என்றது. அதனால இந்த பள்ளிக்கு இன்னும் விரிவடையணும், இடம் தேவை. வரக்கூடிய காலம் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்தை யோசிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணணும். அதனால இடம் தான் ஆக முக்கியம். பில்டிங் உடைச்சு கட்டி கொண்டு இருப்பாங்க, போதான் போக்கல. ஆனா இடத்தை மாற்ற மாட்டாங்க. அதனால பக்கத்து காணி இருக்கி 2.5 கோடி, அதை 1.25 கோடி கொடுத்துட்டாங்க. இன்னொரு 1.25 கோடி தான் இருக்கு பேலன்ஸ். முதலாவது காணி எடுத்தா தான் அடுத்த விஷயத்த யோசிக்க. இன்னைக்கு 1.25 கோடி எல்லாம் ஒன்றும் இல்லை.
இன்றைக்கு சிலவங்களோட ஒவ்வொரு ஒத்தர வாகனங்களையும் வீடு வாசல்களையும் அவங்களோட ஒவ்வொன்ற கல்யாண காட்சிக்கு செலவழிக்கிற அநியாய செலவுகளை பார்த்தா கோடி கணக்கு. ஆடம்பரத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் செலவழிக்கிறாங்க எவ்வளவு பேர். உண்டு நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் பாவமாகத்தான் எழுதப்படும். வீண் விரயம் செய்யறது பாவம். வீண் விரயம் செய்யக்கூடியவங்க அல்லாஹ் நேசிப்பதில்லை. வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள். எல்லாம் குர்ஆன் ஆயத்தை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு நேரம் இல்லை. அதனால இது நிரந்தரமான இடம். 1.25 கோடி தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஜும்மா 2 ஜும்மாக்குள்ள அந்த காணிக்கு இந்த சல்லியை கொடுத்து முடிச்சிடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பலர் நிற்பாங்க, உங்களோட சக்திக்கு உட்பட்டது. உடனே கேஷை கொடுக்கணும் என்று இல்லை, செக்ஸ் கொடுக்கலும். டேட்டை போட்டு இன்ஷா அல்லாஹ் என்னையால இந்த மாசத்துல ஏழும் டேட்டை போட்டு கொடுங்க, அவங்க அதுக்குள்ள ஏற்பாடு செய்வாங்க. பொறுப்பான காணி எடுத்துட்டு அது போற அடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த கட்டங்களை எங்களுக்கு பார்க்கணும். பெரிய ஒரு நன்மையாக போகும். அதுக்காக முயற்சிங்க. சதக்கா இருக்குதே, இது தான் எங்களையே பாதுகாக்கும். சதக்கா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோயாளிக்கு மருந்து சதக்காவை கொண்டு செய்யுங்க. தாவுல் மர்ல பி சதக்கா. எங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் 25 லட்சம் கிட்னி மாத்த அது இது என்று எத்தனை லட்சம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாவுல் மர்தா பி சதக்கா. சதக்காவை கொண்டு நோயாளிக்கு மருந்து செய். நம்பிக்கையோட கொடுங்க. யா அல்லாஹ், நான் இந்த சதக்காவை செய்கிறேன், இந்த சதக்காவை கொண்டு என்ன நோயிலே சார் உறுதியா கொடுங்க. சத்தியமா யக்கீன வச்சுதான் உதவி வரும். கெட்ட மௌத்துல இருந்து சதக்கா பாதுகாக்கும். என்ன அசதக்கா துதுவி கதப ரப் வ தத்ஃபு மைத்தத சூ. சதக்கா அல்லாஹ்வோட கோவத்தை அப்படியே நூத்து அணைத்து விடும். கெட்ட மௌத்துல இருந்து பாதுகாக்கும். இப்படி சதக்கா பத்தி சொல்றேன்டா அவர் கணக்குல சொல்லேனும். ஜும்மாவுடைய நேரம். சமுதாயத்துக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு, இந்த நாட்டுக்கு நலவுகள் செய்ய வேண்டியிருக்கு, இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் எல்லா வகையிலையும் உதவியாகவும் இருக்க வேண்டியிருக்கு. இதை போல பல நல்ல வேலைகள் நடக்குது. நீங்களும் ஒரு பங்காளி ஆவுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இதுவரைக்கும் எங்களால் நடந்த குற்றம் குறைகள் அத்தனையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. எங்களோட பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. எங்கட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நன்மையான காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக, இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொண்ட குதிரத்தை கொண்டு உதவி செய்வாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.